வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் விசாக தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரோகரா கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் பெருமாள் மலை வெங்கடாஜலபதி கோவிலிலும் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருத்தேரில் எழுந்தருளிய சுவாமி கிரிவலப்பாதையில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் காடேஸ்வர சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும் தேரோட்டம் நடைபெற்றது. பாரம்பரிய வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளினார். தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த நிலையில் சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்து சென்றனர். ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த முருகப்பெருமானை அரோகரா அரோகரா என கோஷங்களை எழுப்பியபடி மனமுருக மக்கள் தரிசித்தனர். மாலை திருக்கல்யாண உற்சவம் மற்றும் மயில் வாகன புறப்பாடு நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சேவுக பெருமாள் ஐயனார் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வைகாசி விசாக பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் நாள்தோறும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்த திருத்தேர் 4 ரத வீதிகளில் திருவீதி உலா வந்து நிலையை அடைந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.